குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வணிகம் இது ரிலேட்டடா ஃபுல்லாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க உங்களுடைய 10th சோசியல் சயின்ஸ் புக்கில். ஸோ அதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மக்கள் தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இந்த மக்கள் தொகை தான் நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையை முற்றிலும் முடிவு செய்வது இந்த மக்கள் தொகை தான். ஸோ மக்கள் தொகை குறைவாக உள்ள நாடுகளுக்கும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அந்த பெர் கேபிட்டா இன்கம் சொல்லக்கூடிய தலா வருமானம் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்? அந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ இந்தியா மாதிரியான நாடுகள்ல மக்கள் தொகை அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஓகேவா, அது ஜியோகிராபிக்கலா அதனுடைய லொகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மக்கள் தொகை தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. அது இல்லாம மக்கள் தொகை ஏன் இந்தியால அதிகமா இருக்குது, ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் குறைவாக இருக்கிறது என்றால் அங்க இருக்கக்கூடிய காலநிலை. சோ இது டிராபிக்கல் கிளைமேட். அது பாத்தீங்கன்னா டெம்பரேட் கிளைமேட். இங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், அங்க இதை விட டெம்பரேச்சர் குறைவா இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் பாக்டீரியல் growth அதிகமா இருக்கும். அதாவது பாக்டீரியா கூட, மிக நுண்ணுயிரியான பாக்டீரியா கூட டெம்பரேச்சர் எங்க அதிகமா இருக்குதோ அங்கதான் அதிகமாக வளர்கிறது. சோ அதே தான் மனிதனும். சோ மனிதன் உயிர் வாழ்வதற்கு குறைந்தது 37 டிகிரி செல்சியஸ் வேணும். அதை விட குறைஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டேஞ்சரஸ் பொசிஷன் நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ அப்போ கண்டிப்பா இனப்பெருக்கம் அதிகமாக நடைபெறுவது எங்க அப்படின்னு கேட்டா அது டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல. அதனால நம்ம எத்தனைதான் ஃபேமிலி பிளானிங் கொண்டு வந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியாது. இது நேச்சுரலா அமைந்த ஒன்று. இப்போ இந்தியா, சைனா, ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், தென் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இங்க டெம்பரேச்சர் அதிகம். ஓகேவா, தென் இதுக்கு நேர் ஆப்போசிட்ல ரஷ்யா போன்ற நாடுகளில் டெம்பரேச்சர் குறைவாக இருப்பதால் அங்க என்ன இருக்காது, இனப்பெருக்கம் அதிகமா இருக்காது. ஸோ அங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஸோ அதிகமான குழந்தைகளை யார் வச்சுக்கிறாங்களோ அவங்கள மோட்டிவேட் பண்றாங்க. நம்ம ஊர்ல அதிகமான குழந்தைகளை வச்சுக்காதீங்க, பெத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா அங்க அதிகமான குழந்தைகளை பெத்துங்க. ஏன் அப்படின்னா அங்க டெம்பரேட் கண்ட்ரி, நிறைய பேருக்கு குழந்தைங்களே இல்லாம இருக்கும். சரியா? சோ அங்க இனப்பெருக்க வீதம் ரொம்ப குறைவா இருக்கும். ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். சரியா? சோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா லெனின் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. எங்க? ரஷ்யால லெனின் அவார்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ 2 குழந்தைகளுக்கு மேல இருந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த அவார்டு கொடுப்பாங்க ரஷ்யால. ஜெர்மனில நெகட்டிவ் பாப்புலேஷன் growth ரேட், ரஷ்யால நெகட்டிவ் பாப்புலேஷன் growth ரேட். சோ இந்த மாதிரி கூல் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே நெகட்டிவ் பாப்புலேஷன் growth ரேட். நார்வேல பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும், அங்கேயும் நெகட்டிவ் தான். சோ அதிகமா பாப்புலேஷன் growth இல்லாததுனால அவங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகுது. பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ், சேவிங்ஸ் அதிகமாகும். சேவிங்ஸ் அதிகமாச்சுன்னா ட்ரிபிள் அதிகமாயிடும். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாங்கும் திறனும் அதிகமாகும். இவை எல்லாமே இதுதான் ஒரு நாட்டின் பொருளாதாரம். சோ அப்போ ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை முடிவு செய்வதில் மக்கள் தொகை முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ராபர்ட் மால்தஸ் சொல்லியிருப்பார்ல, மக்கள் தொகை என்ன பண்ணிட்டு இருக்குது, ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குது. இதே மக்கள் தொகை நீடித்தால், இந்த வளர்ச்சி அதிகமானால் என்ன ஆகும், மிகப்பெரிய ஆபத்தை இந்த உலகம் எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத அப்பவே ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே யார் சொல்லியிருப்பா, ராபர்ட் மால்தஸ் அப்படிங்கிறவர் அவருடைய கோட்பாடு படி சொல்லியிருப்பா. அதாவது இயற்கை வளங்கள் ஒரு விகிதத்தில் இருந்தால் மக்கள் தொகை பெருக்கம் இன்னொரு விகிதத்தில் இருக்கிறது. அது பெருக்கல் விகிதத்தில் இருக்குது, இது கூட்டல் விகிதம். அதாவது 2, 4, 2, 3, 4, 5, 6 போய்கிட்டு இருக்குது. அது 2, 4, 8, 16, 32 போயிட்டு இருக்கு மக்கள் தொகை. சோ இயற்கை வளங்களை நாம் என்ன பண்றோம், உணவு உற்பத்திக்காகவோ அல்ல தொழிற்சாலை உற்பத்திக்காகவோ பயன்படுத்தும் வீதம் 1, 2, 3, 4, 5 போயிட்டு இருந்துச்சுன்னா மக்கள் தொகை பெருக்கும் 1, 2, 4, 8, 16, 32 போயிட்டு இருக்கு. சோ இதே நிலைமை வந்தால் என்ன பண்ண முடியாது, நம்மளால சமாளிக்க முடியாது. பிற்காலத்தில் இந்த வேர்ல்டு இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை சமாளிப்பதற்காக உலகத்தை அழிக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்படின்னா இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிற அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயற்கை பேரழிவுகள் வரணும், வந்தாதான் அதுல மக்கள் தொகை நிறைய லாஸ் ஆகும். அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், இந்த வேர்ல்டு இந்த பூமி தாங்கும். அல்லது என்ன பண்ணுனா அந்த இனப்பெருக்கத்தை குறைப்பதற்காக திருமணத்தை தாமதப்படுத்த வேண்டும் இந்த டிராபிக்கல் கண்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பாரு. சரியா? இதெல்லாம் மெயின்ஸ்ல வரக்கூடியது. நமக்கு பாப்புலேஷன் தியரின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அது மெயின்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது ராபர்ட் மால்தஸ் சொல்லியிருப்பாரு. தென் கார்ல் மார்க்ஸ் ஒரு
கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து மக்கள் தொகை தொடர்பாக நிறைய கான்செப்ட் இருக்குது. சரியா? ஸோ அதனால இப்ப மக்கள் தொகை என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் எதுன்னு கேட்டா இந்த மக்கள் தொகை. அப்ப இந்த மக்கள் தொகை இங்க எப்படி உருவாச்சுன்னா, ஒண்ணு காலநிலை டெம்பரேச்சர், அடுத்து இங்க இருக்கக்கூடிய இப்போ இந்தியாவே எடுத்துங்க, எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி மக்கள் தொகை இருக்குதா? ஏன் தமிழ்நாடு டெவலப் ஆயிடுச்சு, உத்தரப்பிரதேஷ் பீகார் டெவலப் ஆகலன்னா அங்க வந்து ரிவர் பேங்க் இருக்குது. ரிவர் பேங்க்ல அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். எங்கெங்கெல்லாம் ரிவர் பேங்க் இருக்குதோ அங்கதான் மனிதனுடைய நாகரிகம் முதலில் தோன்றும். சரியா? சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்து கங்கையில வந்து தோன்றியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சவுத் இந்தியாவில் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை, ஒன்லி வந்து காவேரி மட்டும் தான். அதனாலதான் காவேரி ரிவர் பேங்க்ல சோழர்கள், தென் வந்து அது கீழே வந்து தாமிரபரணியில வந்து பாண்டியர்கள். சோ இந்த மாதிரியான மக்கள் தொகை பெருக்கம் அந்த நாகரிகம் வந்து என்ன பண்ணுச்சு, ஆரம்ப காலத்தில் தோன்றியது. சரியா? ரைட், ஓகே. ஸோ அப்போ இந்த மக்கள் தொகையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால வந்து சென்சஸை பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷம் எல்லா எக்ஸாம்லயும் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து சென்சஸ் பத்தி கேட்டுட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம், மக்கள் தொகையை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல பாருங்க, இதுல எதெல்லாம் இன்னைக்கு வந்து பார்க்கறோம் அப்படின்னா வந்து மக்கள் தொகை, இடம்பெயர்வுனா வந்து மைக்ரேஷன், தென் நகரமயமாக்கும் அர்பனைசேஷன், தென் தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் அண்ட் காமர்ஸ், வணிகம்னா காமர்ஸ். சரியா? மக்கள் தொகையை பற்றி கற்றல் என்பது ஒரு பிரதேச புவியியலை படிப்பதில் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். ஒரு ஏரியால இப்போ வந்து ஆப்பிரிக்கால வந்து மக்கள் தொகையும் அதிகமா உருவாகுது. ஆனா உருவாகிறது எல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்து போறதுனால அங்க வந்து என்ன ஆகுது, அந்த பர்த் ரேட்டுக்கு ஈக்குவலா டெத் ரேட் இருக்குது. பர்த் ரேட்டுக்கு ஈக்குவலா டெத் ரேட் இருப்பதால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பேலன்ஸ் ஆயிடும். எங்க ஆப்பிரிக்கால அவங்க ஏன் சீக்கிரமா இறந்து போறாங்க அப்படின்னா, அது ஒரு சில நாடுகளுக்குலாம் 40 இயர்ஸ் தான், 37 இயர்ஸ், 39 இயர்ஸ், 40 இயர்ஸ் தான் ஆவரேஜ் ஏஜ். அந்த 40 இயர்ஸ்க்கு மேலே இறந்து போயிடுறாங்க. அதற்கு காரணம் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, சரியான உணவு கிடைப்பதில்லை, ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கிடைப்பதில்லை. இதுவும் ஒரு பிரச்சனையாக உள்ளது. எதுக்கு? இந்த மக்கள் தொகைக்கு. தென் மக்கள் தொகை பல கூறுகளை உள்ளடக்கியது. எதெல்லாம் பாருங்க, இதில் மிக அடிப்படையானது அதன் எண்ணிக்கை, கலவை, பரவல், அடர்த்தி. அதாவது எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், எப்படி வந்து அந்த மிக்சிங் இருக்குது, எல்லா விதமான மக்கள் தொகையும் கலந்துருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பரவல், எந்த அளவுக்கு வந்து பரவி இருக்குது ஒரு கண்ட்ரினா, அங்க வந்து இப்போ ரஷ்யா பாருங்க, அவ்வளவு பெரிய ஏரியா வச்சிருக்குது, பட் வந்து மக்கள் தொகை வந்து குறைவா தான் இருக்கும். மக்கள் தொகை டாப் 10லயே அது வராது ரஷ்யாலாம். சரியா? சோ அப்போ இந்த மாதிரி மக்கள் தொகை வந்து பரவல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லா அவ்வளவு ஏரியா வச்சிருக்காங்க ரஷ்யா. ஆனா அங்க போய் என்ன பண்ண முடியாது, மனிதர்கள் வாழ முடியாது. ஃபுல்லா ரொம்ப குளிர் பிரதேசம். மனிதர்கள் வாழ்வதற்கான வெப்பநிலையே வந்து 20 டிகிரி செல்சியஸ், 15 to 20 டிகிரி செல்சியஸ் தான் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். சரியா? சோ அப்ப அந்த டெம்பரேச்சர் வந்து எங்க இல்ல, அந்த ரஷ்யால இல்ல, அதை விட குறைவா இருக்கும். அப்ப அங்க வந்து வாழ்க்கையும் நடத்த முடியாது. தென் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அடர்த்தி, டென்சிட்டி எங்க அதிகமா இருக்குன்னா, எங்க இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்குதோ பிளஸ் வந்து ரிவர் பேங்க் இருக்கணும். ரிவர் பேங்க் என்பது ஆரம்பகால மனிதனின் கண்டுபிடிப்பு. ஏன் அப்படின்னா அங்கதான் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாதான் அங்க அலுவியல் சாயில் இருக்கும். அலுவியல் சாயில் இருந்தாதான் அங்க என்ன பண்ண முடியும், அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். அக்ரிகல்ச்சர் பண்ணாதான் உணவு கிடைக்கும். உணவு இருந்தாதான் உயிர் வாழ முடியும். இது எல்லாம் மனிதன் அங்க வந்து இயற்கையாகவே அமைக்கப்படக்கூடிய சில விஷயங்கள். சரியா? ரைட். சோ எனவே மக்கள் தொகை கூறுகள் பற்றி படித்தல் அவசியமான ஒன்று. மக்கள் தொகை கூறுகளை பற்றி படிக்கிறது அவசியமான ஒன்று. இந்த அம்சங்களை பற்றிய ஆய்வு நாட்டின் மனித சக்தியை பற்றி வெளிப்படுத்துவதாக அமைகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு படி இந்திய மக்கள் தொகை 121 கோடி 1210.19 மில்லியன்கள் அப்படின்னு சொல்றாங்க. 19.31 கோடி அதிகமாகும். சோ கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் தொகை அந்த 10 ஆண்டுகளில் அதிகமாயிருக்குது. சோ அப்போ முதலாக மக்கள் தொகையை கணக்கெடுத்தவர் யார், லார்ட் மேயோ. சோ 1872. அதுக்கப்புறம் அதை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று அறிமுகப்படுத்தியவர், ரெகுலரைஸ் பண்ணியவர் யாருன்னு கேட்டா ரிப்பன் பிரபு. சரியா? சோ அப்படியே வந்த கணக்கெடுப்பு 2011 வரைக்கும் அந்த 10 வருஷத்துக்கு ஒரு முறை என்பது போய்கிட்டே இருக்குது. வந்து கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தவாறு திட்டமிட முடியும். எந்த ஸ்டேட்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அப்ப எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அங்க வந்து மக்கள் தொகையை கம்மி பண்றதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எது? இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு.